ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓலா வண்டி எப்படி வாஷ் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ப்ரெஷர் வாஷர் வச்சு தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஓலாவில் இருக்க எல்லா வண்டியுமே ஹைப்ரேட்டடு தான். கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ஹைப்ரேட்டடு தான். எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனால் ஃபோர்ஸ்டாக நம்ம வாட்டர் அப்ளை பண்ணும்போது மேபி தண்ணி உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாதுன்னா, இந்த ஹெட் யூனிட்டில் எங்கேயுமே ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது. ப்ரெஷர் வாஷர் கன் இருந்தாலும் கன்னை கொஞ்சம் தூரத்தில் வச்சு அடிச்சுக்கோங்க. எப்பயுமே 0 டிகிரியில் வச்சு எங்கேயுமே அடிக்க வேண்டாம். பேனல்ஸில் மட்டும் 0 டிகிரியில் அடிங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி அடிங்க. இங்கே கண்டிப்பாக அடிக்கக்கூடாது ஃபோர்ஸாக. இந்த இடத்துலையும் அடிக்கக்கூடாது. ஒரு வாட்டி நான் நார்மலாக அடித்து இந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதாவது லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சு. அது எனக்கு லூஸ் கனெக்ஷன், அதை பின்னு லூஸ் ஆகிடுச்சு. அதை மறுபடியும் போட்டு கொடுத்தாங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற ப்ளக் இருக்கும். இதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் அடிக்கக்கூடாது. ஸ்பீக்கர்ஸ் பக்கம் அடிக்கவே கூடாது ஃபோர்ஸாக. ரொம்ப தள்ளி வச்சு அடிச்சுக்கோங்க. தென் எல்லா இடத்துலையும் அடிக்கலாம். இங்கேயுமே நீங்கள் ஒரு 30 டிகிரி வச்சு அடிக்கலாம். எங்கேயுமே 0 டிகிரியில் வச்சு அடிக்காதீங்க. இங்கேயுமே நீங்கள் ஃபோர்ஸாக அடிச்சுக்கலாம். ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. 100-200 டைம் வாஷ் பண்ணியிருப்பேன் ஸ்கூட்டரை. இதே மாதிரி தான் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நீங்கள் ஃபோர்ஸாக அடிச்சுக்கலாம். இன்னும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட்டன்ஸில் ஃபோர்ஸ் அடிக்க வேணாம். பட்டன்ஸில் ஃபோர்ஸாக அடித்து தான் இங்கே பாருங்கள், இந்த ஏதோ பீலான மாதிரி வந்துருச்சு. நான் ஃபோர்ஸாக அடித்து தான் வந்துருச்சு. பட்டன்ஸ்லையுமே கொஞ்சம் தள்ளி வச்சு அடிங்க. அண்ட் 2 வீலர்ஸ் ஆர் கார் வாஷ் பண்ணுறதுல ஒரு டிப் சொல்கிறேன். என்றைக்குமே பெயிண்ட் ட்ரையாக இருக்கும்போது தொடாதீங்க. தொட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகும். என்றைக்குமே ட்ரையாக இருக்கும்போது தொடுறதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ப்ரெஷர் வாஷரில் லூஸான இருக்க டர்ட்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து விடணும். அங்கே அதை முதல்ல பண்ணலாம். மோட்டரை ஆன் பண்ணிடலாம். மோட்டரை ஆன் பண்ணி வச்சுங்க. இந்த அளவுக்கு என்றைக்குமே ஃபோர்ஸு தூரத்தில் வச்சு அடிங்க. இந்த அளவுக்கு தான் தண்ணி வெளியே வரணும். 0 டிகிரியில் வச்சு அடிக்காதீங்க. சஸ்பென்ஷன் இருக்கிற இடத்துல என்றைக்குமே டஸ்ட்டு அதிகமாக கலெக்ட் ஆகுங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சு அடிங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பேட் இருக்கும். பிரேக் பேடில் எப்பயுமே மண் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல மண் அதிகமாக சேர்றதுனால பிரேக் பேடும் அதிகமாக தேயலாம். ஸோ அந்த இடமும் அதிகமாக அடிங்க. ப்ளஸ் பிரேக் அடிக்கும்போது பிரேக் பேடை பவுடர் ஆகும். அது தேயறதுனால பிரேக் பேடோட மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எல்லாமே இங்கே டஸ்ட்டாக இங்கே வீலில் பட்டிருக்கும். அது எல்லாத்தையும் கிட்ட வச்சு அடிச்சிங்கன்னா தான் போகும். இந்த இடத்துலலாம் கிட்ட வச்சு அடிங்க. தென் இந்த ஆம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆமில் உள்ள டஸ்ட் அக்குமுலேட் ஆகும். இந்த இடத்துலையும் நல்லா அடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல அடிக்க போகிறோம். இந்த இடத்துலையுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இங்கே அடிச்சிங்கன்னா தண்ணி இங்கே மேலே சீக்கிரம் போகும். ஸோ இப்படி வச்சு அடிங்க. கன்னை இந்த இடத்துல வச்சு இப்படி அடிக்கணும். ஸ்பீக்கர்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலான்னா, நானும் இது வரைக்கும் க்ளீன் பண்ணதில்லை. பட் ஆனால் தண்ணி பட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு சவுண்டு ஒழுங்காக வராது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதே சரியாயிரும். தண்ணி பட்டாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரெஷர் வாட்டர் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகலாம். வண்டியை விட்டு தள்ளி நின்று ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்க்ரீனுக்கிட்ட நீங்கள் பக்கத்துலேயே வச்சு கூட அடிக்கலாம். இன்கேஸ் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் பீல் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் லேயர் இருக்குது, பீல் ஆகிருந்துச்சுன்னா வந்துடும். அது அப்படியே ஆல்ரெடி எனக்கு ஸ்க்ரீன் கார்டில் மேலே ஒரு லேயர் பிரிஞ்சு இருந்துச்சு. கிட்ட வச்சு அடிச்சன்னையும் அந்த லேயர் எல்லாமே போயிட்டு மறுபடியும் ஒரு புது லேயர் வந்துருச்சு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா, கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கார்டு, ப்ரெஷர் வாஷர் கிட்ட வச்சு அடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு லேயரை உரிச்சிடலாம். இங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நேராக அப்படி வச்சு ஸ்க்ரீன் மேலேயும் அடிச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே ஸ்டோரேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே மட்டும் அடிங்க. இங்கே அடிக்காமல் இருக்கிறதே பெட்ரு. சார்ஜருக்குள்ளே கூட போயிடலாம். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக அடிங்க இங்கே அடிச்சிங்கன்னா. நீங்கள் ப்ரெஷர் வாஷரில் அடிக்கும்போது இந்த சீட்டு எட்ஜில் அடிச்சிங்கன்னா தண்ணி உள்ளே போகும். ரொம்ப கிட்ட வச்சு அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா தண்ணி உள்ளே போகும். இன்கேஸ் உள்ள சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா சார்ஜர் கூட ஈரமாயிடலாம். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க சேஃப்டிக்காக. அப்படி உள்ள ஏதாவது இருக்குதுன்னா இந்த இடத்துல கிட்ட வச்சு அடிக்காதீங்க. சீட்டுக்கு அடிய கிட்ட வச்சு அடிச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் உள்ளே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கே அடிக்கலாம். எங்கே ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணிங்கனாலும், எந்த எலக்ட்ரிக் வண்டியில் யூஸ் பண்ணிங்கனாலும் த்ரெட்டாக வச்சு அடிங்க.
30 டிகிரியில் வச்சு அடிங்க. 0 டிகிரியில் வச்சு அடிக்காதீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். 30 டிகிரிலேயே எப்பயுமே வச்சு அடிங்க. காய்ஸ், இங்கே பெல்ட் கவர் இருக்குது. இந்த பெல்ட் கவருக்கு உள்ளேயும் மண் வந்து அக்யூமுலேட் ஆகும். சஸ்பென்ஷன்லேயும் வந்து மண் இருக்கும். இங்கே பிரேக் பேட் இருக்குது, பிரேக் பேட்லேயும் மண் இருக்கும். ப்ளஸ் இங்கே மேலே வந்து வீல் சுற்றுறதுனால மேலேயெல்லாம் மண் போகும். இந்த இடத்துலலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே இப்படி ஃபுல்லாகவே எல்லாம் மண்ணாக தான் இருக்கும். இந்த இடத்தையும் வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்ருங்க. ஃபஸ்ட்டு மேலே அடிங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். லூஸாக இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அழுக்கு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லிக்விட் வேணும். நான் யூஸ் பண்ணுறது இந்த லிக்விடு. நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த லிக்விடாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வாங்கும்போது 1 லிட்டரு 450 ருபீஸ் வந்துச்சு. வேவெக்ஸு வாஷ் அண்ட் வேக்ஸு. இது வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து pH நியூட்ரலு. இன்கேஸ் செராமிக் கோட்டிங் போட்டிருந்தீங்கன்னா அதை டேமேஜ் பண்ணாது. 20 ml 3 to 4 லிட்டர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே மனக்கணக்கிலே ஊற்ற வேண்டியதுதான். நான் மனக்கணக்கில் தான் ஊற்றுவேன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அளவில் ஊற்றிக்குங்க. ரொம்பவும் அதிகமாக ஊற்ற வேணாம், வேஸ்ட்டு தான் ஆகும். தென் இது மாதிரி ஒரு வாஷ்மெட் வேணும் உங்களுக்கு. இந்த வாஷ்மெட் எதுக்குன்னா, இதில் இருக்க இந்த த்ரெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே ஜிஎஸ்எம் அதிகம், கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் வந்து அதிகம். இதெல்லாம் 1400 ஜிஎஸ்எம் வரும். இது வந்து இந்த சின்னதாக இருக்க மைக்ரோ ஃபைபரை வந்து டஸ்ட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பெயிண்ட்டு தேய்க்கும்போது மண்ணால் ஏற்படக்கூடிய ஸ்க்ராச்சஸ் வந்து கம்மியாகலாம். இது வந்து சாஃப்ட் ஸ்பன்னு ஒரு பிராண்டு. இதில் இந்த பிராண்டில் நல்லாயிருக்கும். கார் வாஷுக்கும் சரி, பைக் வாஷுக்கும் சரி. இதுவும் ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை. இவங்ககிட்ட நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பண்டல் வாங்கியிருக்கேன் மைக்ரோ ஃபைபர் மட்டும். ஸோ இந்த பிராண்டில் நல்லாயிருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ்மெட்டு கண்டிப்பாக இது வேணும் நீங்கள் வண்டியை வாஷ் பண்ணுறதுக்கு. எப்போ வாஷ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இதை க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதை ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோம் கன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன இடத்துக்குள்ளேலாம் இந்த வாஷ்மெட் போகாது. ஃபோம் இருந்துச்சுன்னா ஃபோம் உள்ளே போகும். ஃபோம் கன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுதான் பெட்டராக இருக்கும். பெயிண்ட் சர்ஃபேஸில் எப்பயுமே வந்து அழுத்தி தேய்க்க வேணாம், அப்படியே மூவ் மட்டும் பண்ணுங்கள். ஆல்ரெடி தண்ணியோட வெயிட்டாக தான் இருக்கும் கிளாத்து. அப்படியே சும்மா மூவ் மட்டும் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த இடத்துல கிட்ட வச்சு அடிச்சிங்கன்னா தண்ணி உள்ளே போகும். இப்போ பாருங்கள் நுர கூட போயிருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ரெஷர் வந்து கிட்ட வச்சு அடிக்காதீங்க. இந்த இடத்துல ரொம்ப கிட்ட வச்சு அடிக்காதீங்க. நார்மல் டேப் வாட்டர் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கிட்ட வச்சு அடிக்காதீங்க. இன்கேஸ் இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுனாலும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுக்கோங்க. ட்ரை ஆகாத பட்சத்தில் ஏதாச்சும் பஞ்சு வச்சு உள்ளே இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க. ஆல்ரெடி எனக்கு இந்த பொருட்டில் தண்ணி போயிருக்கு. அதை நான் பஞ்சு வச்சு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சார்ஜ் போட்டேன். அது வந்து ப்ரெஷர் பக்கத்து வச்சு அடித்ததுனால நானும் ஒரு தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் அதே தப்பு பண்ணாதீங்க. காய்ஸ், நான் பூட்டை க்ளீன் பண்ணி ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இங்கே பாருங்க காற்றுல அந்த டஸ்ட்டு மட்டும் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதுலேயும் நம்ம சும்மா சோப்பு போட்டு விட போகிறோம். இதுக்கு பெருசாக நீங்கள் சோப்பு போட தேவையில்லை. நார்மல் ப்ரெஷர் வாட்டரில் அடித்தா போதும். சோப்பு பேலன்ஸ் இருக்கிறனால நான் போட்டு விட்றேன்.
இந்த டிக்கி லாக்கில் வந்து எப்பயுமே கிரீஸ் வச்சு விட்ருங்க. நானும் கிரீஸ் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, மறக்குங்குது. இங்கே கிரீஸ் வச்சு விட்ருங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் அதிகமாயிரும். லாக் அப்பப்போ ஓப்பன் ஆகாமல் கூட போகலாம். டிக்கிக்குள்ளே தண்ணி போச்சுன்னா எப்படி வெளியே வரும்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹோல் இருக்குது. அதிகமாக இருக்க தண்ணிலாம் போயிடும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற தண்ணியெலாம் நம்ம கிளாத்தில் தொடச்சி தான் எடுக்கணும். காய்ஸ், ஓலம் வந்து என்றைக்குமே இதை சேஃப்டியாக கருத வேணாம்னு சொல்லுவாங்க இந்த பூட்டை. ஏன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பின்னு தான் இருக்குது. இந்த பின்னை எடுத்து விட்டாங்கன்னா அழகாக இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து சேஃப்டியாக இருக்குன்னு உள்ளெல்லாம் எதுவும் வைக்காதீங்க. வீலை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் காருக்கு ஒரு ப்ரஷ் வாங்கினேன், அதையே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே சோப்பில் எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் நினச்சிருங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுங்க. சின்ன சின்ன கேப்பெல்லாம் அந்த ப்ரஷ்ஷில் ஈஸியாக மண் வந்துடுங்க. அதுதான் அந்த ப்ரஷ். இதை நான் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் அந்த ப்ரைஸ் நான் என்னென்ன எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. கைஸ், எப்பயுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி கொஞ்சம் மீதி இருக்கும். தண்ணி மீதி இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் வண்டியில் ஊற்றிடாதீங்க. இதெல்லாம் மண்ணாக கிடக்கும். இதை கீழேயே ஊற்றுங்க. தண்ணி கலர் கொஞ்சம் மாறிச்சு வருங்க, இதை கீழே ஊற்றிடுங்க. திருப்பி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடணும். இதை வண்டியில் ஊற்றிடாதீங்க. காய்ஸ், ப்ரீ வாஷ் முடிஞ்சு, வாஷும் முடிஞ்சு, மறுபடியும் அடுத்து ஒரு வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிட்டு அடுத்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரையிங்க்கு வந்து நான் இந்த கிளாத் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்விஸ்டட் லூப்பு, எங்கேயுமே தையல் தெரியாது. இது நான் 600 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுவும் சாஃப்ட் ஸ்பன் அந்த பிராண்டு தான். நான் இதை அப்படியே லிங்க்ல போடுறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த கிளாத் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வாஷுக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ட்ரையிங் பண்ணுறதுக்கு. இந்த சைடு ஒன்லி மிரருக்கு தான் யூஸ் பண்ணுறேன், இந்த சைடு எல்லாம் பேனல்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் 600 இருந்தாலும் ஒர்த்து தாங்க. இதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. சோப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையிங் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து பேட்டரி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க, ப்ளஸ் மண்ணு உள்ளே போகாமல் இருக்க ஒரு மெட்டல் பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேட்டுக்குள்ளே மண்ணு போகும். இங்கே நீங்கள் பக்கத்தில் வச்சு கூட அடிக்கலாம். 30 டிகிரியில் அடிங்க, 0 டிகிரியில் அடிக்க வேணாம். இங்கே நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த ஓட்டை இருக்கிறதுக்குள்ளே மண் இருக்கும். அந்த மெஷ்ஷில் இருந்து உள்ள மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது அப்பப்போ க்ளீன் பண்ணுங்க, இல்லைன்னா மண் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் உள்ள. பாருங்க, மண்ணா ஊற்றுது பாருங்க. இப்போ ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கும். மோட்டருக்கு அடியும் 30 டிகிரியிலே வச்சு அடிங்க, எங்கேயுமே 0 டிகிரி யூஸ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் எனக்கு 1/2 மணி நேரம் இருக்குது. ஸோ ட்ரையிங் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டிக்கியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கிளாத் ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி வந்து உறிஞ்சுக்குங்க. கிளாத்தை நீங்கள் ட்ரையாக வச்சுருந்தீங்கன்னா மொத்த வண்டியுமே நீங்கள் தொடச்சி முடிச்சிடலாம். கிளாத் வந்து ஈரமாகறதுக்குள்ளே இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் தண்ணி இருக்கும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணியே ஆகணும். வெளியே வாட்டர் வாஷ் சர்வீஸ் சென்டரில் விட்டோம்னா அங்கே ஏர் வச்சுருப்பாங்க, கம்ப்ரஸ்ட் ஏர். அதை யூஸ் பண்ணி அடிச்சு விட்டாங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். ரொம்ப மேனுவலாக எல்லாத்தையும் எடுத்து தான் ஆகணும் வீட்டில் பண்ணுறதுனால. இப்போ இந்த ஸ்க்ரூட்ட தண்ணி இருக்குது பாருங்கள், இது இப்படியே விட்டிங்கன்னா தூர் பிடிச்சிடும்.
எவ்வளோ பிஎஸ்ஐ வைக்கணும்னு. 33 கமெண்ட்டில் ஒருத்தர் சொன்னார் 33ன்னு. 33 தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தொடச்சிருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா வட்டோட்டாக பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே சால்ட் வாட்ரு. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டில் போர் தண்ணி தான், சால்ட் இருக்கும். நீங்கள் ஃபில்டர்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே சால்ட் இருக்காது. சால்ட் இல்லைனாவே உங்களுக்கு அப்படியே விட்டுட்டாலும் வட்டோட்டாக பிடிக்காது. இன்கேஸ் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க ஏர் அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எப்படியுமே நீங்கள் வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க, அதிலே கொஞ்சம் தண்ணி வந்து காற்று மூலமாக வெளியே வந்துடும். வீட்டில் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆச்சும் வண்டி ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே நிறுத்தி வச்சிங்கன்னா தண்ணி எல்லாம் உள்ளே அப்படியே இருக்கும், தண்ணி வெளியே வராது. ஏன்னா இப்போ வந்து 100% தண்ணி வந்து வெளியே வராது. உள்ளே எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும் பாடி பேனல்ஸ்குள்ளே. தண்ணி வெளியே வரலின்னா உங்களுக்கு துரு பிடிக்கும். ஓலா ஸ்கூட்டியில் இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் தண்ணி ஒழுகும், அதுவும் துடைச்சி விட்ருங்க. இங்கே எங்கேயுமே ஃபோர்ஸாக அடிக்க வேணாம். ரொம்ப டேப் வாட்டரில் ரொம்ப ஸ்லோவாக தண்ணி வரும்னா இங்கே உள்ளே பிடிங்க, எல்லாம் அந்த பக்கம் பிடிங்க, எல்லாம் இங்கே ஊற்றி இங்கே வந்துடும். இதுக்குள்ளே இந்த பேனல்ஸ்குள்ளேயுமே நிறைய டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் இங்கே அப்படியே வளைஞ்சிட்டு வரும் மண்ணாக. இதுக்குள்ளேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். இது நீங்கள் ஓட்ட ஓட்ட அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஹெட்லைட் மூலிமா காற்று உள்ளே போய் எல்லா தண்ணியும் இது வழியாக வெளியே வந்துடும். வெளியே தெரிகிற வரைக்கும் தொடங்க, அப்புறம் போக போக அதே காற்றுல வெளியே வந்துடும். தென் இந்த மிரரை இப்படி இந்த ரப்பரை தூக்கி விட்டிங்கன்னா இங்கே அடியில் தண்ணி தேங்கும். இப்போ தண்ணியும் தொடச்சி விட்ருங்க. கைஸ், கடைசியாக இந்த துணியை வந்து எங்கே மண் இருக்குமோ, அங்கே அதிகமாக மண் இருக்குமோ அங்கே யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த துணியை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த வண்டியில். திரும்பி நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கடைசியாக மேட்டை துடைக்கிறேன். இந்த மேட்டில் தான் மண் நிறையா இருக்கும். ஃபுல்லாக வண்டியை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சீட்டு கிழிஞ்சிருக்கு, நாய் கடிச்சிருச்சு, மாற்றணும். இது வேவெக்ஸ் கண்டெய்னரு. நீங்கள் எதை வேணாலும் உள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பாட்டிலாக. இதை வந்து வாங்காதீங்க. இதில் 10 பீஸ் வாங்கினேன், அதில் 2 பீஸ் தான் ஒர்க் ஆச்சு. நானும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ தான் பார்த்தேன் ஆன்லைனில் ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்ப்ரே பாட்டிலுக்கு. இன்கேஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா வேறு ஸ்ப்ரே பாட்டில் எதுவுமே சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் இல்லை. இதில் வந்து கட்டிங் ஆயில் வச்சுருக்கேன் கைஸ். கட்டிங் ஆயில் என்னென்னா, சிஎன்சி மிஷினில் வந்து மெட்டீரியல்ஸ் கட் பண்ண பண்ணும்போது ஹீட் ஆகாமல் இருக்க யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து கார் வாஷில் சைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க, கார் வாஷ்லேயும் பைக் வாஷ்லேயும். ஸோ அதை தான் இங்கே உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 லிட்டர் எண்ணெய் கம்மியாக தான் வரும். சும்மா ஒரு 100 ml ஊற்றிட்டு, லிட்டருக்கு 100 ml ஊற்றிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். பால் மாதிரி இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இது இங்கே வீலெல்லாம் அடிச்சு விட்டிங்கன்னா கருப்பாயிரும். இதுதான் ஃபினிஷிங்க்கு எல்லா வாஷ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரேக் பேட்ஸில் என்றைக்குமே அடிக்காதீங்க, அடிச்சிங்கன்னா பிரேக் பிடிக்காது. ஏன்னா இது ஆயில். ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணாலும் இதே மாதிரி ஃபேடான மாதிரியே தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேடாக இருக்கும். இதை அடிச்சு விட்டிங்கன்னா அந்த ஃபேடாக இருக்கிறதெல்லாம் கருப்பாயிரும். இது வந்து கார் வாஷ்லேயும் பைக் வாஷ்லேயும் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷ்ஷை போட்டு அப்பயும் ஃபேடாக தான் இருக்குது. இந்த இடத்துல இப்படி நம்ம கட்டிங் ஆயில் அடிச்சு விட்டோம்னா ஃபுல்லாக கருப்பாயிரும்னு வைங்களேன். இது இப்போ இப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக கருப்பாயிரும். பெல்ட் கவருங்க அடிச்சு விடுவோம். கைஸ், அவ்வளோதான். வண்டியை வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. பிராண்ட் நியூ மாதிரி புதுசாக இருக்குது. 58,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டியான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு புதுசாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணுவேன் வண்டியை. இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வண்டி நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும், நல்ல லுக்காக இருக்கும். பெருசாக வந்து வெளியே பார்க்குறதுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி தெரியாது. கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் வண்டியை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக்கும் போடுங்க. பை.